ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். பீரோல எவ்வளோதான் துணி அடுக்கி வச்சாலும் கலைஞ்சு போகுதா? எந்த துணி எங்க இருக்குன்னு தெரியலையா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. எந்த செலவும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற பாக்ஸை வச்சே பீரோக்கு தேவையான ஆர்கனைசர் அண்ட் டிவைடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஆர்கனைசருக்காக எடுத்திருக்கிறது என் பொண்ணு ரிம்னாவோட பேம்பஸோட பாக்ஸ் தாங்க. நாங்கள் மந்த்லி மெகா பாக்ஸாக வாங்கிடுவோம். அந்த டைம்லலாம் இந்த மாதிரி பாக்ஸ் எங்களுக்கு கிடைச்சிடும். அந்த பாக்ஸோட ஒரு பகுதியை ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண அதே பீஸை நான் டிவைடராகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிவைடரை பாக்ஸோட நடுப்பகுதியில் வச்சுட்டு ஒரு சைடு டிஷர்ட்டும் ஒரு சைடு ஷர்ட்ஸும் அடுக்கி வச்சுக்கிறேன். பாக்ஸோட லெஃப்ட் சைடு கொஞ்சம் கேப் இருந்தது. அதில் இன்னொரு டிவைடர் வச்சுக்கிட்டு என் பையனோட மதரசாக்கு போடக்கூடிய ஜுப்பாவையும் வச்சுக்கிட்டேன். ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஆர்கனைசர், கிளாத் ஆர்கனைசர் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ட்ரெஸ் ஆர்கனைசிங் டிவைடர் கூட சேல் பண்ணுறாங்க. இது எல்லாமே மினிமம் 200 ரூபாய் இல்லாமல் வாங்க முடியாதுங்க. அங்கே பணம் கொடுத்து வாங்குறத விட இப்படி செலவே இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கிற பாக்ஸ்லேயே ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக லுக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் ஒரு க்ளூவும் கலர் ரேப்பரும் வாங்கி ரேப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது எனக்கு மளிகை கடையிலேருந்து கிடைச்ச பாக்ஸு. இந்த பாக்ஸ்லையும் என் பையன் ரிஃபாஸோட ட்ரெஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே பாருங்கள், என் பொண்ணு ரிம்னா பீரோக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லி குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. ஓகே, நானும் பாக்ஸ் கட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அந்த பாக்ஸை ரெடி பண்ணுறதுக்குள்ளே உள்ளே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அப்புறம் அவளே இறங்கி வந்துட்டா. இப்போ பாருங்க, இந்த பாக்ஸோட 4 எட்ஜையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பீரோவில் இந்த மாதிரி நான் அதை பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளேயும் ட்ரெஸ் வச்சுக்கலாம், பாக்ஸுக்கு மேல் பகுதியிலையும் ட்ரெஸ் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடும் ஸ்பேஸ் இருக்குது, அங்கேயும் ட்ரெஸ் வச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் வந்து ரிஃபாஸோட ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணுறது பீரோவில் என் பையனோட செக்ஷன் மட்டும்தான். என் பையன் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ எவ்வளோ தான் அடுக்கி கொடுத்தாலும் கலைச்சி போட்டுருவான். அதனால தான் என் பையனுக்காக இப்படி ரெடி பண்ணி கொடுத்தேன். என் பையனோட இன்னர்வர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேக்கில் வச்சு கொடுத்துருவேன். ஸோ அவனுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பீரோவில் அவனோட செக்ஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ எல்லாமே அவனுக்கு விசிபிளாக தான் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 2வது பாக்ஸ் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே அவனோட ட்ரௌசர்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, என் பையனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களில் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம ரிமாஸ் ஃபேமிலி சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.